வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் திருமிகு மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்டினுடைய தங்கப்பதக்கம் தான். அதை எதிர்நோக்கி தான் ஒட்டுமொத்த இந்திய நாடுமே காத்திருந்தது. ஆனால் திடீரென ஒரு அறிவிப்பு, அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. 50 இடைக்கு மேலே ஒரு இன்ச் இருந்தால் கூட விடமாட்டோம், அவங்க 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை சுட்டி காட்டி அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. இப்போது இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது வினேஷ் போகட் அப்படின்ற நபர், அவர் சாதாரண நபர் கிடையாது. அவருக்கு பின்னாடி ஒரு செய்திகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, பல வழிகள் இருக்குது அவருக்கு பின்னாடி. அந்த பெண் இதே இந்திய மல்யுத்த சமூகத்தினுடைய தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கினுடைய பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அநீதிகள் இழைக்கப்பட்டு அவருக்கு எந்தவித நீதியுமே கிடைக்காம வீதியில் இறங்கி போராடி வீதியிலேயே பயிற்சி எடுத்து இப்போ ஒலிம்பிக் போய் ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்காங்க. நேற்று இரவு முழுக்க ஒரு கொண்டாட்ட மனநிலை இருந்தது. ஆனால் காலையில் எழுந்த உடனே அது அவர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அது ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு சோகத்துக்கு ஆட்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது பெண்கள் பொது வெளிகளில் வர்றது அப்படின்றது ஒரு சாதனை. அந்த மாதிரி ஒரு பொது வெளிகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இதுக்கு முன்னாடி சொந்த நாட்டுக்குள்ளேயே அதாவது பாலியல் பிரச்சனையின் காரணமாக ஒரு போராட்டத்தில் களமிறங்க வச்சு தன்னுடைய மெடல்கள்லாம் கூட வேணாம் அப்படின்னு அந்த போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகள் வீரர்கள் எல்லாரும் தூக்கி வீசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இந்த சூழல்ல இருந்து தான் அவங்களுக்கு ஒரு பயிற்சி அப்படின்றது ஒரு சரியான முறையில் இல்லாமல் அவங்க தனக்குத்தானே எப்படியோ தட்டி தடுமாறி, நம்ம பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உயரமான சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்க எப்படி கீழே மேலே வச்சு அப்படி இப்படின்னு ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டி தடுமாறி இன்றைக்கி ஒலிம்பிக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவங்கள இந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது. இந்திய நாட்டுக்கு இந்த மாதிரி அநீதி நடக்குதா அப்படின்னு இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு. ஒரு முந்தா நாள் அல்லது முன்னாடி நாள் அவங்க போராட்டம், அதாவது போட்டியில் கலந்துக்கும் பொழுது சரியான எடை இருக்கிறவங்க திடீர்னு எப்படி இந்த அளவுக்கு மாறும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்க 53 எடை 53 வெயிட் இருக்கிற இதில் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் அதில் ஏற்கனவே ஆட்கள் நிரப்பப்பட்டதுனால இவங்களுக்கு அதில் வாய்ப்பு இல்லை அப்படின்னால 50 கிலோ எடை இருக்கிற மல்யுத்த வீராங்கனைகளுக்கான போட்டிகளை இவங்க களமிறங்குறாங்க. அவங்களுடைய முக்கியமான கொள்கை எய்மே என்ன அப்படின்னா ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லணும். காமன்வெல்த்தில் ஜெயிச்சுட்டாங்க, இது தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் மற்ற இதிலெல்லாம் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் சரி. ஆனால் ஒலிம்பிக்கில் நான் தங்கப்பதக்கம் வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான குறிக்கோளோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் 53 கிலோ இருந்த அவங்க 50 கிலோவுக்கு தன்னை குறைச்சிட்டு இன்றைக்கி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுலேயும் அவங்க ஜெயிச்சுட்டு வந்த வீராங்கனைகள்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தோல்வியே சந்திக்காதவங்க அப்படின்ற மாதிரி இல்லை, அந்த மல்யுத்த வீரத்திலேயே போட்டியிலே பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்கிறவங்களை எல்லாம் தோக்கடிச்சு வராங்க. ஜப்பான் நாட்டில் ஆகட்டும் அல்லது உக்ரைன் நாட்டு வீராங்கனை ஆகட்டும், இப்படி தோக்கடிச்சுட்டு நிற்கும் பொழுது திடீர்னு ஒரு 100 கிராம் எடை கூடிடுச்சு அப்படின்னு பேசுறது ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. உண்மையிலேயே ஏறி தான் இருக்கா அல்லது இவங்க வேணும்ட்டே அந்த மாதிரி அந்த எடை மிஷினில் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த பெண்மணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறாங்களா என்னன்றது புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி ஒரு கண்ணோட்டத்தை நம்ம முன்வைக்கணும். ஏன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஆளும் பாஜக அரசின் மீது முன் வச்சிருக்காங்க. வினேஷ் போகட் ஜெயிக்கக்கூடாது, இல்லை அவங்க வெற்றி பெறது, அவங்க தங்கப்பதக்கத்தை வாங்குவது யாரால் ஜீரணிக்க முடியாதோ அவர்களால் தான் இந்த ஒரு சதி நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ அது நேரடியாக பாஜகவையும் மோடியும் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கையும் தான் கை காட்டதை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுல நியாயம் இருக்குது? அதில் அப்படி பண்ண முடியுமா? இப்போ நடந்த விஷயத்தை பார்க்கும்போது அது சரியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஒன்றும் இல்லை, இரவே அவங்க எடை கூடிட்டோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. இரவு முழுக்க அவங்க பயிற்சி எடுத்துருக்கிறாங்க. சைக்கிளிங் பண்ணுறது, இப்படி ஓடுறது, ஆடுறது, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணி ஒரு 100 கிராமை குறைக்க முடியாமல் இருக்குமா
அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? இப்போ இன்னைக்கு அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சு போச்சு. நீர் சத்து குறையிற அளவுக்கு ஒரு இரவு முழுக்க ஒருத்தங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, உடற்பயிற்சி செஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்போ அந்த 100 கிராம குறைக்க முடியாம இருந்திருக்குமா? இது மக்களினுடைய பரவலான ஒரு கேள்வி. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை சோதிச்ச அந்த நபர், பயிற்சியாளர் சரியான நபரா? இல்ல அவர் யார் பேச்சையாவது கேட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரா? பாஜகவுல ஏற்கனவே வந்து பாலியல் குற்றத்தை வந்து சுமத்தி இருக்கிறதுனால அந்த கட்சி வந்துட்டு தனக்கான ஒரு இது வந்துட்டு அவமானமா இதை வந்து நினைக்குதா என்னன்றது இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ ஒரு நாட்டினுடைய பெருமையை ஒரு சாதாரண கட்சிக்காக வந்து அடமானம் வைக்கிறாங்களா? பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்காக ஒரு நாட்டினுடைய பெருமையாக அந்த பெண்மணி வந்துட்டு இந்நேரம் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்து நம்ம முன்னாடி நின்று இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்திய நாட்டினுடைய பெருமையை வந்துட்டு அடகு வச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதனால இப்போ எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பதும் ஒரு பக்கம் நியாயமானதான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா அரையிறுதிலையும் நல்லா வந்திருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி கால் இறுதியிலும் நல்லா ஜெயிச்சிருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வந்து எடை பிரச்சனை வராத பொழுது திடீர்னு எப்படி எடை வந்து கூடியது? அவங்க சாப்பிடக்கூடிய அந்த புரோட்டீன் மாதிரியான உணவு இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டு, அப்போது ஸ்போர்ட்ஸுக்கான அந்த ஃபுட்டு கொடுக்கும்போது யாரோ தவறுதெல்லாம் அவங்களுக்கு ஏமாற்றி கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி எத்தனை கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம திரைப்படங்களில் நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி. ஒருத்தருக்கு வந்துட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு பந்தை கொடுக்காம அதுக்கு பதிலாக அது மோசமான ஒரு பந்தை கொடுத்து அவங்கள வந்து தோல்வியை தழுவு மாதிரியான கிரிக்கெட் மேட்சுகளை எல்லாம் நம்ம திரைப்படங்களில் பார்க்குறோம். இப்போ அதையும் இப்போ திடீர்னு ஒரு நாளுக்குள்ள காலையில் விடிஞ்ச உடனே வந்து 100 கிராம் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்போது இதுக்குள்ள உள்நாட்டு சதி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கா? அப்போ இது வந்துட்டு அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்தா யாருக்கு வந்துட்டு அவமானமா இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்களேன். அந்த பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா அதுல முக்கியமா வர்றவங்க பாஜகவினரை, அந்த கட்சியை சார்ந்த நபர்களாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நம்ம வந்துட்டு உணர்வு பூர்வமாக உறுதியாக நம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஆனா இன்னொரு பக்கம் நினைச்சு பார்க்குறேன், அதற்காகவே மட்டும் இப்படி ஒரு சதி வேலையை செய்கிறவர்களாக நம்ம இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்குள்ள வந்து தோணுது. அது பொய்யா கூட இருக்கலாம். எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனை ஒரு தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்தாங்கன்னா, ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா, அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அவர் வந்து ட்வீட் பண்ணுறதுக்கு, அவர் வந்துட்டு தன்னுடைய இவங்க பத்திரிகையாளர்களை சந்தித்து தன்னை பற்றி, தன்னுடைய நாட்டை பற்றி இன்னும் பெருமையாக பேசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்முடைய பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே லைம்லைட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர். அதனால் இப்படி இந்த அம்மா வந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா வினேஷ் போகட், அதை வச்சு அவர் வந்துட்டு இன்னும் கூட நான் வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. அதனால் ஒரு மலிவான இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டாரா அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஒரு வேளை ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் காலம்தான் பதில் சொல்லணும். அதனால் இந்த நெருக்கடியான ஒரு சூழலை பார்க்கும் பொழுது பிரதமரை தாண்டி ஒருவேளை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பலம் பொருந்தியவர்கள் வேற யாராவது, அதிகாரத்தில் தன்மையில் இருக்கக்கூடியவங்க வேற யாராவது இந்த மாதிரியான நாச வேலைகளை செய்திருந்தால் நிச்சயமாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து வெளியில் கொண்டு வரணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இப்போது பிரதமர் அவர்கள் வந்து ட்வீட் போடும்போது என்ன போட்டிருக்காருன்னா, இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்தினுடைய தலைவர் பிடி உஷா அவர்களுக்கு வந்துட்டு பேசி இதுக்கு வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு பேசியிருக்கார். அதற்கு வந்துட்டு அதை பற்றியதான இது வந்துட்டு செய்திகளை வந்து ட்வீட்லேயும் வந்து போட்டிருக்கார். அதனால் என்ன தோணுதுன்னா, உண்மையிலேயே இவர் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனையோடு தான் இருந்திருப்பாரு அப்படின்னு இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் உள்ளுக்குள்ளே என்ன சதி வேலை நடந்திருந்தாலும் அது நிச்சயமாக வெளியில் தெரியணும், நிச்சயமாக வெளியில் வெளிச்சத்துக்கு வரணும். அப்படி வந்தால்தான் பெண்கள் பொது வெளிகளில் வந்து விளையாட்டுத்துறையாகட்டும், ஊடகத்துறையாகட்டும், கல்வித்துறையாகட்டும், இன்னும் பல்வேறு துறைகளாகட்டும் அங்கெல்லாம் அவங்க வந்துட்டு தைரியத்தோடு வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரியான எங்கெல்லாம் சதி வேலை நடந்திருக்கோ அது வெளியில் தெரிஞ்சாதான் இனிமேல் பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு அமையும். இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ மல்யுத்தம் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விளையாட்டு கிடையாது. இப்போது எத்தனையோ வந்துட்டு நீங்கள் ஓட்டப்பந்தயம்லாம் கூட இருக்குது. ஆனால் அதை தாண்டி மல்யுத்தம் என்பது உங்களுக்கு உடல்லையும்
பலம் வேணும், அதே மாதிரி மனசுலேயும் பலம் வேணும். ஏன்னா இந்த பெண்மணி கடந்த காலமாக சமீப காலமாக நிறைய போராட்டங்களை எதிர்கொண்டு அவங்க இந்த நாட்டிலேயே வந்துட்டு இருக்கிறதா வேணாமா அப்படியெல்லாம் கூட அவங்க மனசுக்குள்ளே வந்து நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சூழல்களை தாண்டி அவங்க வந்துட்டு போட்டியில் பங்கெடுக்கணும்னு வந்தப்போ கூட 53 கிலோ அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தடையாக இருந்தது. ஏன்னா 53 கிலோவில் ஏற்கனவே இந்திய நாட்டை சேர்ந்தவங்க வந்தாச்சு. அதனால் இவங்களால அந்த போட்டியில் சேர முடியாமல் 50 கிலோ எடை இருக்கக்கூடிய போட்டியில் மட்டும்தான் சேர முடியும் அப்படின்னு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வந்த ஒரு பெண்மணியை ஒரு 100 கிராம காரணம் காட்டி விலக்குவது, தகுதி நீக்கம் செய்வது. அவங்க தோத்து இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, தகுதி நீக்கம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பேரிடியாக இருக்குது. தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தெரிஞ்ச இதுவாக போயிடுச்சு, அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது தான். அதில் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணுறது, வஞ்சகம் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட சூழலில் அவங்கள தகுதி நீக்கம் செய்வது அப்படின்றது ரொம்ப பெரிய அவமானமாக நான் பார்க்குறேன். அதனால் இந்த 100 கிராம் எடை கூடி இருக்குது அப்படின்றத அதை வேணும்ட்டே செஞ்சுருக்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே இருக்கா அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கேள்வியாக தான் இருக்குது. அதுக்காக தான் எதிர்கட்சிகள்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இதுக்கான புலன் விசாரணையை நடத்த வேண்டும். அப்படி புலன் விசாரணை நடத்தினாதான் இதில் இருக்கக்கூடிய உண்மையை வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் கூட நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம், மேல்முறையீடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஏன் மேல்முறையீடு செஞ்சு நமக்கு ஏன் ஒரு நல்ல வழி வந்து பிறக்காது அப்படின்றது ஏன்? நம்ம அப்படியும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி ஒரு மேல்முறையீடு நடந்தாலும் கூட மறுபடியும் இவங்களை வந்துட்டு இறுதி போட்டிக்கு வந்து கலந்துக்க விடணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஒருவேளை விளையாட்டில் வந்துட்டு அதற்கான விதிமுறைகள் இல்லாமல் கூட இருக்கலாம். இனிமேல் விதிமுறைகளை அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இல்லை, இப்போ பாஜகவினர் வந்து ஒரு பக்கம் அவங்களும் பேசுகிறத பார்க்க முடியுது. அதாவது எதிர்க்கட்சிகள் சொல்வது போல ஒரு இந்தியாவில் இருந்து ஒரு வெளிநாட்டில் நடக்கக்கூடிய, இந்தி மண்ணில் நடக்கல இந்த போட்டி, வெளிநாட்டில் பாரிஸில் நடக்குது. அங்கே நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிக்குள்ளே நுழைந்து வினேஷ் போகட்டை வந்து தகுதி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ஒருத்தரால்? ஒரு இந்திய நாட்டுக்காக, இந்திய நாட்டினுடைய சில நபர்களுக்காக வந்து இப்படி அவங்க மாற்றிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எல்லா இடத்துலையும் ஒரு எட்டப்பெண்கள் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் வரலாறு முழுக்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா அது வெறும்னே வீரத்தின் காரணமாக மட்டுமே நடந்தது கிடையாது. அதில் வந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போட்டு கொடுக்கறதும், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போட்டு கொடுக்கறதும் வந்துட்டு ரொம்ப சாதாரணம் தான். அந்த மாதிரி யாராவது ஒரு நபர் அங்கே இருக்கிறதுல ஒன்றும் அதிசயம் கிடையாது இல்லையா? மனிதர்கள் தானே, தவறு செய்வது அப்படின்றது ஒரு மனித இயல்பு. அதனால் எல்லா இடங்கள்லையும் மனிதர்கள் இருப்பதனால அவங்களுக்குள்ள இந்த மாதிரி நடப்பது என்பது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. எல்லா இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்ல வரல, அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம பிரதமர் வந்துட்டு தன்னை சொல்லும் பொழுது நான் உலக நாடுகள்லாம் பிரபலமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். அப்போது உலக நாடுகளோடு அந்த கட்சியும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களும் பிரபலங்களாக இருக்கும் பொழுது அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு பேச்சு போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கலாம். அதனால் இது வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கே தவிர, ஆனால் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் வந்துட்டு எங்கெல்லாம் ஒரு பெரிய பாராட்டு விழா நடக்குதோ, ஒரு பாராட்டு கூட்டம் நடக்குதோ, அவ்வளோ ஏன் ஒரு வந்தே பாரத் இது ட்ரெயினை வந்துட்டு திறந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கேருந்து புறப்பட்டு வரார், தமிழ்நாட்டுக்கு வரார், தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு வரார். அந்த மாதிரி ஒரு லைம்லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பிரதமர் நிச்சயமாக இந்த தங்கப்பதக்கத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருப்பார் அப்படின்றத நான் நம்பலை. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனசு வந்து அதை வந்து ஏற்றுக்கல. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய வேற யாராவது அங்கே யார் மேலே வந்துட்டு இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்க வேற யாராவது செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கூடிய விரைவில் அப்படி ஏதாவது நடந்திருந்தா அது வந்து வெளிச்சத்துக்கு வரணும், அதற்கான தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போது வினேஷ் போகட்டே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு, ESPN சொல்லக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வின் பண்ணிவிட்டு கோல்டு மெடலை எடுத்துகிட்டு நான் வந்து இந்தியாவுக்கு திரும்புவேன். அப்போ வந்து நான் யார் மீது குற்றச்சாட்டை முன் வச்சனோ அவங்களுக்கு நேருக்கு நேராக கண்ணை பார்த்து நான் பேசுவேன், அவங்களுக்கு அது புரியும், அப்போ புரியும், என்னுடைய தன்மையை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களும் வந்து அந்த போட்டியை பர்சனலாகவும் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதாவது ஒரு
போட்டி விளையாட்டு அப்படின்றத கடந்து அதில் இருக்கக்கூடிய அரசியல், அதில் இருக்கக்கூடிய அழுத்தம், வலி இதெல்லாமே அவங்கள உள்ள திணிக்குது இல்லை? அந்த எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது வந்துட்டு மனித இயல்பு. எவ்வளவுக்கு எவ்வளோ ஒருத்தரை வந்து நம்ம போட்டு அழுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க தெரிச்சு மேலே வருவாங்க. இப்போ நீங்கள் நம்ம சமையல் செய்யும்போது ப்ரெஷர் குக்கரை பார்த்துருப்பீங்க. அதுக்கு உள்ள எந்த அளவுக்கு வந்து அழுத்தம் இருக்கோ அதை முடித்த உடனே அந்த அளவுக்கு விசுன்னு விசில் அடிக்குது இல்லையா? அதுதான் மனுஷனுடைய இயல்பம். மகாபாரதத்தில் துரியோதனன்னு ஒரு பாத்திரம் இருக்கும். துரியோதனனுக்கு வந்துட்டு அம்பு போடுறதெல்லாம் பெருசாக வராது. அவன் வந்து கதை இதில் போட்டியில் வந்து சிறந்தவன், கதையாளி. அவனும் பீமனும் வந்து நேருக்கு நேராக நின்று போட்டி போடுறாங்க. பீமனுடைய கதை வந்துட்டு பட்டுச்சு அப்படின்னா கூட இவனுக்கு பெருசாக ஒன்றும் வலிக்கலை. ஆனால் இவன் அடிக்கிற அடியெல்லாம் இடி மாதிரி விழுது. இத்தனைக்கும் பீமன் வந்து தர்மத்தினுடைய பக்கத்தில் நிற்கிறான், துரியோதனன் வந்து அதர்மத்தினுடைய பக்கத்தில் இருக்கிறான். ஆனால் அதர்மத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய துரியோதனன் அடிக்கிற அடி வந்துட்டு இவனால் தாங்கிக்க முடியல. ஆனால் இவன் அடிக்கிறதையெல்லாம் அவன் சாதாரணமாக பூ அடிக்கிற மாதிரி அப்படி இது ஆகிட்டு போகிறான். அப்போது கிருஷ்ணன் கிட்ட கேட்குறான், என்ன இவனுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவனுக்கு உடலை விட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊக்கம் அதிகம். ஏன்னா அவன் ரொம்ப வருஷமாக அழுத்தப்பட்டிருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பாவுக்கு ராஜ்யத்தில் பங்கு இல்லை, அரசனாக வர முடியல. ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க அப்பாவுக்கு பார்வை கிடையாது, விழி கிடையாது. அதனால் அவங்களுடைய தம்பி தான் ஆட்சிக்கு வராரு. அப்போ அப்பாவுக்கு ஆட்சி கிடையாது. அப்பாவுக்கு ஆட்சி இருந்தால் மகனுக்கு, இளவரசனுக்கு ஆட்சி வந்துடும். அடுத்தது அவங்க சித்தப்பா இருந்தார் இல்லையா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்துட்டு ஆட்சிக்கு வரார். அப்போ கூட ஒரு பொறுப்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தம்பியினுடைய பிள்ளைகள் வந்து தலையெடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்சியை வந்து கொடுத்துடணும். அப்போ ஒரு பொறுப்பு ஆட்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இளவரசனாக இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு தன்மை. அப்போது அப்பாவுக்கும் அரசாட்சி கிடையாது, நமக்கும் அரசாட்சி வருமா அப்படின்றது சந்தேகம். இப்போ இந்த சூழலில் தான் நம்ம இங்கே இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் ஒரு தடவை நடந்து வரும் பொழுது, அந்த ஒரு மாளிகைக்குள்ளே, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகைக்குள்ளே நடந்து வரும் பொழுது தெரியாமல் விழுந்துடுறான் தவறுதலாக. ஏதோ பளபளன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி தண்ணியாக இருக்குமோன்னு ஏதோ ஜாக்கிரதையாக கால் வைக்கும் பொழுது வழிக்கு விழுந்துடுறான். அதை பார்த்த உடனே பாஞ்சாலி, திரௌபதி வந்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா தான் பார்வையற்றவர், மாற்றுத்திறனாளின்னு நினச்சேன், நீ கூட அப்படிதானா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே அப்படியே வந்து காயமாக வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு. அப்படி வந்து அழுத்தப்பட்ட ஒருத்தன் பீமனோட சண்டை போடும் பொழுது பீமனால் அந்த இது வந்து அடியை தாங்கிக்க முடியல. ஆனால் பீமன் கொடுக்குற அடியை இவனால் தாங்கிக்கிட்டு மறுபடியும் எழுந்து நிற்கிறான். ஒரு இது ரப்பர் பந்தை வந்து நீங்கள் சவுத்தில் அடிச்சிங்கன்னா மறுபடியும் வரும் இல்லையா, அந்த மாதிரி இவன் வந்து எழுந்து நிற்கிறான். அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் வினேஷ் போகட் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த நாட்டினுடைய பெருமைன்னு நினைக்கப்பட்ட ஒரு நேரத்தில் அங்கேயே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரஜ்பூஷனால் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது தனக்குன்னு குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. அவங்க சக வீராங்கனைகள் இருக்கிறாங்க, மற்றவங்க நியாயம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை அசைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வேகம் இருக்கு இல்லையா, அந்த வேகம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வலியை, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகத்தை வந்து கொடுக்குது. அந்த உத்வேகத்தின் காரணமாக என்னை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்துனீங்க, அதுலேயும் அவங்க அந்த போராட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது, கூட்டிகிட்டு போகும்பொழுது எப்படி இழுத்துட்டு போனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சங்கிங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வருத்தப்பட்டு போல, அவங்க சிரிச்சுட்டு போகிற மாதிரியே வந்துட்டு ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி போட்டாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அப்படி இருந்த ஒரு நபரை அப்படியே குண்டு கட்டாக வந்துட்டு பெண் காவலர்கள்லாம் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க பாருங்க. அந்த காட்சியெல்லாம் எவ்வளோ வலியான ஒரு காட்சி. இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கக்கூடிய நமக்கே இந்த நிலைமைன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிமக்களினுடைய நிலைமை என்ன? இப்போ நம்ம இந்த நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்குறோம், இந்த நாட்டுக்காக பதக்கங்களை வந்து ஜெயிச்சு கொடுக்குறோம். நாம் சொல்கிறதையே இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேட்கல அப்படின்னா அப்போ மற்றவங்களுடைய நிலைமை என்ன? இப்போ நம்ம இந்த நிலைமையிலேருந்து இன்னும் மேலே நிலைமையில் வந்தால் தான் நம்மளை வந்துட்டு தோக்கடிச்சோம் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நம்மளால் ஜெயிச்சு காட்ட முடியும். நம்மளை யாரெல்லாம் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க முன்னாடி ஜெயிச்சு தான் காட்டணும் அப்படின்ற உறுதியோடு தான் அவங்க போயிருக்காங்க.
இல்லாட்டி அடுத்தடுத்து பாருங்களேன், ஜப்பான் வீராங்கனை அவங்களும் வந்துட்டு தோல்வியை சந்திக்காதவங்க, உக்ரைன் வீராங்கனை அவங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, கியூபா வீராங்கனை அவங்கெல்லாம் எப்படி வந்து ஜெயிச்சாங்க, ஒரு இது அடியிலேயே வந்துட்டு அப்படியே துவண்டு போயிட்டாங்க. நம்ம படத்துலலாம் பார்ப்போங்க, ஒரு அடி கொடுத்தோன்னா அப்படியே மேலே சைன்னு ஒரு ஸ்டார் சுத்தும் பாருங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ வலியும் வேதனையும் நிறைஞ்சிருக்கும். எப்போவுமே வெற்றி என்பது சொகுசான வாழ்க்கையிலிருந்து தீர்மானிக்கப்படுவது இல்லை, அது தோல்விகள்ல இருந்தா தீர்மானிக்கப்படுது. நல்லா எவன் அடி வாங்கியிருக்கிறானோ அங்க இருந்தா தீர்மானிக்கப்படுது. ஒரு வாசகம் கூட உண்டு, உன்னை யார் துன்புறுத்துகிறானோ அவன்தான் உனக்கு பலத்தை போதிக்கிறான். அதனால இங்க பிரிஜ்பூஷன் போன்றவர்களால் துன்பத்தை வந்து உள்வாங்கினாங்க இல்லையா, அவங்க அந்த துன்பத்தை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த தங்க பதக்கத்தை ஜெயிக்கணும்னு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்றது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அதனால இதற்கு சரியான விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இறுதியா இதுல வந்து நீங்க சொன்னது போல வெற்றி அப்படின்றது துன்பங்கள்ல இருந்து தோல்விகள் இருந்து தான் அது வந்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். நேற்று அவர் இறுதி போட்டிக்கு தயாரான உடனே, அது இறுதி போட்டிக்கு போக போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவருமே அங்கே அழுதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகாக வந்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மோடிக்கு கிடைத்த சம்மட்டி அடி, மோடி மூஞ்சில வந்து கரியை பூசிட்டாங்க, அவ்வளோதான், தங்கப்பதக்கத்தை வாங்கிட்டு இந்தியா வருகிற பொழுது பிரிஜ்பூஷன் மோடியெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பினாங்க. இப்போ அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு மத்தியில் இப்படி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோல்வி மாதிரி தான், ஒரு துன்பம் மறுபடியும் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ இதுல இந்த இடத்துல வந்து யார் வெற்றி பெற்றிருக்கா, யார் வந்து தோல்வி அடைந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? தேசம் தோத்துடுச்சு, அவ்வளோதான். இதில் வந்து தனி நபரை வந்துட்டு இவங்க வினேஷ் போகட் வந்து தோத்துட்டாங்க அல்லது வந்துட்டு பாஜக அப்படின்னு சொல்கிறத விட தேசம் இன்னைக்கு தோத்து போச்சு. ஏன்னா அவங்க வந்து தேசத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்காக தான் போயிருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த வெற்றி என்பது தன்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியவனுக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறதுக்கான ஒரு வெற்றியாக மாறி இருக்கும். ஆனால் அது வந்து இன்னைக்கு கை நழுவி போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த விசாரணை அப்படின்றது கூடிய விரைவில் நடக்கணும். பொதுவாக இந்த அரையிறுதிக்கு வந்துட்டு தேர்வு செய்தவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம் அப்படின்றது உறுதியானது தான். எனக்கு அது மட்டும் பத்தலை, இன்னும் கூட அவங்கள வந்து மறுபடியும் இறுதி சுற்றுக்கு வந்து போட்டியிட வச்சு அவங்களுக்கான தங்கப்பதக்கம், அதில் தோத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் வந்து அவங்கள பங்கெடுக்க வைக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆசை. இப்போ இந்த சூழலில் இவங்க ஜெயிச்சு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யாரெல்லாம் வந்துட்டு இவங்களை அப்படியே குண்டு கட்டையாக தூக்கிட்டு போங்கன்னு இது ஆணை கொடுத்தாங்க இல்லையா, ஆர்டர் பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள், அப்படி ஒரு நேரம் மிஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை. ஒருத்தர் வந்துட்டு நம்மளை மேலே ஒரு தப்பான ஒரு புகார் கொடுக்குறாங்களா, அந்த புகாரை வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கிறோமா, சரி அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்ற வழியை வந்து முதல்ல பார்ப்போம். வழியை பார்த்து அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும், ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கிட்டு போவோம். முடிஞ்ச அளவுக்கு அட் த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அதை பார்ப்போம். இல்லை அவங்க நம்மளோட வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோமா, உடனே நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் அவங்கள கொண்டு போய் துவச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அவங்க நம்மளை விட ஆற்றல் வாய்ந்தவங்களா சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களா, உடனே நம்ம அவங்கள அணைச்சி ஆறுதல் படுத்திடுவோம். ரெண்டே முறை தான். ஒன்று அப்படியே கண்டுக்காமல் அவங்கள விட்டுட்டு போகிறது, இன்னொன்று அவங்க எங்காளுங்கன்னு சொல்லி தன்னுடைய சாயத்தை வந்து பூசிடுறது. அந்த மாதிரி இந்த வினேஷ் போகட் அவர்கள் தங்கப்பதக்கத்தோடு வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு யார் மேலெல்லாம் பாலியல் குற்றத்தை வச்சாங்களோ அவங்கெல்லாம் அவங்க பக்கத்தில் வந்து நின்று இந்நேரம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பிரபலமாக வீடியோஸ்லேயும் அதை ப்ரெஸ்ஸில் வந்துட்டு வந்திருக்கும். அதெல்லாம் தட்டி போயிடுச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். அதனால் இந்த இடத்துல இந்தியா தான் வந்துட்டு தலைகுனிஞ்சு நிற்கிது. இந்தியாவுக்கு தான் வந்துட்டு பெரிய தோல்வியாகவும் பெரிய அவமானமாகவும் இருக்குது. அதனால் இதை மேல்முறையீடு பண்ணி இதற்கான சரியான நியாயம் என்பது கிடைக்க வேண்டும். இனிமேல் அவங்க வந்துட்டு பாலிசியை, கொள்கையை வந்துட்டு உருவாக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதோ சில காரணங்களால் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லாமல் அவங்கள மறுபடியும் அதே அளவுக்கு வெயிட்டை குறைச்சி இறுதி சுற்றுக்கு வாங்க அப்படின்ற ஒரு பாலிசியை இனிமேல் தயார் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.